இந்திய விமானப்படை வீரர்களுடைய சாகச நிகழ்ச்சி நம்மளுடைய மெரினா கடற்கரையில் மிக பிரம்மாண்டமான ஒத்திகைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அது தொடர்ச்சியாக நம்மளோடு இருக்கக்கூடிய விமானப்படை வீரர் கார்த்திக் சார் இருக்காரு, அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மிகப்பெரிய ஒரு ஒத்திகையை வியப்படைய வகையில இருக்கக்கூடிய நிலையில இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு ஓவராலா இந்த மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு? நீங்க இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன ட்ரெய்லர் மட்டும்தான். ஒரு மெயின் பிக்சர் 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் நடக்க இருக்கு. ஸோ என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா ஒரு 7 ஏர்பேஸ்ல இருந்து 50க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் 7 ஏர்பேஸ்ல இருந்து 50க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில பங்கு பெறுறாங்க. இதுல சாரங், சூரியகிரண், Su-30 MKI, தேஜஸ், ஜாகுவார் போன்ற பல போர் விமானங்களும் பங்கேற்க உள்ளன. இது என்ன மாதிரியான மிஷன் சார்? இது ரேடார் மாதிரி இருக்கு, பட் என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு சேஃபான டிஸ்பிளே நடக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். எஸ் சார். இப்போ நம்ம இந்த சூரியகிரண் அதே போல சாரங் இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒரு பதட்டமா இருக்கு. ஏன்னா அப்படியே மோதுற மாதிரி இப்படி கிராஸ் பண்றாங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் எல்லாம் எப்படி மைனூட்டா இது பண்ணுவாங்க? சாரங், சூரியகிரண் இது ரெண்டுமே உலகத்துல பேர் பெற்ற 2 டிஸ்பிளே டீம். இன்ஃபேக்ட் சாரங் ஹெலிகாப்டர் டிஸ்பிளே டீம் உலகத்திலேயே ஒரே மிலிட்டரி ஹெலிகாப்டர் டிஸ்பிளே டீம். இந்த வேர்ல்டுலயே ஒரே 5 மிலிட்டரி ஹெலிகாப்டர் டிஸ்பிளே டீம். இந்த மாதிரி டிஸ்பிளே டீம் வேற எங்கேயுமே இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. சாரங் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மனுவர்ஸும் சரி, இந்த மாதிரியான பிராக்டிஸும் சரி, ரெகுலரா ஆன டே டு டே பேசிஸ் நடந்துட்டே இருக்கும். சேம் திங் ஃபார் சூரியகிரண் ஆல்சோ. சார், இப்ப நம்ம இங்க மக்களுக்கு கண்டுகளிக்க விதத்துல இருக்கு. நம்ம போர் பதட்டமான இடத்துலயும் இதே மாதிரி எக்ஸசைஸ் தான் அங்க பயன்படுமா, இல்ல இது மக்களுக்காக என்ஜாய் பண்றதுக்காக பண்றதா? ஆக்சுவலி நீங்க பாக்குற எல்லா மனுவருமே ஒவ்வொரு பைலட்டும் போர்ல செய்ய கத்துக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். பட் நீங்க இன்னைக்கு பார்த்த ஒரு விஷயம், நீங்க எல்லாம் சந்தோஷப்படணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் லோவா, கொஞ்சம் ஸ்லோவா உங்க முன்னாடி காட்டுறோம். அதர்வைஸ் டாக்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பைலட்டுக்கும் கை வந்த ஒரு கலை தான். சார், அதே மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணும்போது காஞ்சி, அதே போல முருகர், மகாபலிபுரம் இந்த மாதிரி நிறைய தோரணைகள் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எந்த மாதிரியான காரணம் சார்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான். தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ் பேர் இல்லைன்னா என்ன? அதனால தமிழ் பேர்களான சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், மகாபலி, காஞ்சி இது மட்டுமல்லாம மற்ற நிறைய பேர்களை நாங்க இங்க வர ஃபார்மேஷன்ஸுக்கு வச்சிருக்கோம். இப்போ நம்ம 6ஆம் தேதி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கிட்டத்தட்ட இந்த பகுதியினுடைய முழுக்க எங்க பார்த்தாலும் அந்த டிஸ்பிளே பார்க்க முடியுமா? கண்டிப்பா 6ஆம் தேதி நிறைய கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்ஃபேக்ட் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டிஸ்பிளே ஈவெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் சென்னை மக்களாகிய நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க சின்ன வயசுல எவ்வளவு பெரிய இது ஒரு கனவு உங்களுக்கு, இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கு எவ்வளவு முக்கியமான அந்த ஒரு ட்ரீம் சேஞ்சா நடந்திருக்குல்ல சார்? அது பற்றி இல்ல, சின்ன வயசுல இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா ஏர்ஃபோர்ஸ் பற்றி நிறைய தெரியாது. பட் முதல் முறையா நான் இந்த ஏர் ஷோவை பார்த்த உடனே அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் டிஸ்பிளே பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் இதுக்கு முன்னாடி சாரங் டிஸ்பிளே டீம்ல ஒரு பங்கு வகிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தா கூட ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கருதுறேன். உங்க பேராஷூட் டைவிங்கும் நீங்க பண்ணிருக்கீங்க போல சார், மேட்ச்ல பார்க்க முடியும். கரெக்ட். அது 8000 feet அப்படின்னா அதெல்லாம் அன்இமேஜினபிள். எப்படி சார் இருக்கும் அது? இல்ல, மனுஷனால பண்ண முடியாது எதுவும் கிடையாது. இட்ஸ் a very normal thing. எஸ் சார். ரொம்ப நன்றி. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இனி அடுத்தடுத்த பல ஆண்டுகள் சென்னையில மீண்டும் வரணும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு சார். நன்றி. தேங்க்யூ சார்.